என் செல்லக் குழந்தையே, உனக்கான கெட்ட நேரம் எப்பொழுது முடிகின்றதோ, உனக்கான நல்ல நேரம் எப்பொழுது ஆரம்பமாகின்றதோ, அந்த நேரத்தில்தான் இந்த வராகியானவள் உன் கண்களில் படுவேன். என் தங்கமே, இத்தனை கால கஷ்டங்களுக்கு உனக்கு பதில் வந்துவிட்டது. இன்று நான் உனக்கு தருகின்ற இந்த நல்ல வாக்கினை நீ பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் இனிமேல் என்ன நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இது நாள் வரையிலும் நடந்த விஷயங்கள் எல்லாம் எதனால் நடந்தது என்பதனையும் நீ உணர்ந்து கொள்வாய். என் தங்கமே, இந்த மனிதனுக்கு உள்ள மிகப்பெரிய கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா? எது நல்லதோ அதை அவ்வளவு எளிதில் நம்பிவிட மாட்டான். எது கெட்டதோ அதை உடனே நம்பி விடுவான். இதுதான் இந்த மனிதனுக்குள் இருக்கின்ற மிகப்பெரிய கெட்ட பழக்கம். இந்த பழக்கம் உனக்குள்ளும் இருக்கின்றது. ஒருவன் கெட்டவனாக இருக்கும் பட்சத்தில் தன் பக்கம் இருக்கும் தவறை நியாயப்படுத்தி சொல்ல அவனிடத்தில் நல்ல திறமை இருக்கும். ஆனால் உண்மை தன் பக்கம் கொட்டி கிடந்தும் அதை சொல்லி புரிய வைக்க நல்லவன் அங்கே போராடி கொண்டிருப்பான். என் தங்கமே, இதையெல்லாம் வாழ்க்கையில் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களை காயப்படுத்தாத ஒரு புன்னகை, அதே நேரத்தில் தன்னுடைய காயத்தை மறைக்கும் ஒரு புன்னகை, இந்த இரண்டு புன்னகையுமே என்றுமே வாழ்க்கையில் அழகுதான் என்பதனை மறந்து விடாதே. ஒருவன் வேதனையில் இருக்கும் பொழுது அவனை பார்த்து நீ புன்னகைத்து விட்டாய் என்றால் அது அவனது வேதனையை இன்னமும் அதிகமாக்கிவிடும். அதோடு மட்டுமல்ல, அது அவனினுடைய வாழ்க்கையையே நரகமாக மாற்றிவிடும். என் பிள்ளையே, அதனால் இது போன்ற ஒரு புன்னகை வாழ்க்கைக்கு எந்த நேரத்திலும் தேவையில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நிம்மதியுடன் வாழ்கிறேன் என்று யாராலும் அவ்வளவு எளிதில் சொல்லிவிட முடிவதில்லை. எவ்வளவுதான் நன்றாக இருந்தாலுமே, எத்தனைதான் தான் ஆசைப்பட்டது எல்லாம் தன் கையில் கிடைத்தாலுமே, எப்படி இருக்கிறாய் என்று ஒரு நொடி கேட்டுப்பார். ஏதோ இருக்கிறேன் என்றுதான் சொல்வார்களே தவிர, நான் சந்தோஷமாக இருக்கிறேன், எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று யாராலும் அத்தனை சுலபமாக சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் இந்த வாழ்க்கை அவ்வளவு எளிதில் நிம்மதியை யாருக்கும் கொடுத்து விடுவது கிடையாது. என் தங்கமே, நிம்மதி என்ற ஒன்று உனக்கு வேண்டும் என்றால் அதை நீ உனக்குள் தான் தேட வேண்டுமே தவிர மற்றவர்கள் தருவார்கள் என்று எதிர்பார்க்க கூடாது. நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பது விதியானால் அதை நீ நினைத்தாலும் தடுக்க முடியாது. உன்னுடைய நிம்மதியினை நீதான் உனக்குள் இருந்து தட்டி எழுப்ப வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, கடவுளிடத்தில் எல்லா விஷயத்தையுமே மௌனமாக பேசி பழகு. தெய்வம் நீ என்ன சொன்னாலும் அதை செவி கொடுத்து கேட்கும். மனதிற்குள்ளேயே நீ பேசினாலும் தெய்வத்தை அழைத்து பேசினால் தெய்வம் அதை கேட்டு கொண்டுதான் இருக்கும். அதே நேரத்தில் இந்த மனிதர்களிடத்தில் நீ கவனமாக பேச வேண்டும். எத்தனை கவனமாக இவர்களிடத்தில் பேசுகின்றாயோ அந்த அளவிற்கு பிரச்சனைகள் உன்னை வந்து தாக்காமல் இருக்கும். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை என்பது உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு சந்தர்ப்பம். அதை எப்பொழுதும் நீ நழுவ விட்டு விடாதே. இது எல்லாம் ஒரு கடமை. அந்த கடமையை எல்லாம் நீ நிறைவேற்ற வேண்டும். இந்த வாழ்க்கை என்பது ஒரு லட்சியம். இந்த லட்சியத்தை நீ சாதித்து காட்ட வேண்டும். இந்த வாழ்க்கை ஒரு சோகமும் கூட. வருகின்ற அத்தனை சோகங்களையும் நீ தாங்கிக் கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை ஒரு போராட்டம். அதை நீ வென்று காட்டித்தான் ஆக வேண்டும். வாழ்க்கைக்கு எத்தனை முகங்கள் இருக்கிறது பார்த்தாயா? இத்தனையையும் நீ வென்று காட்டித்தான் ஆக வேண்டும். என் பிள்ளையே, உனக்கு தேவையான பொறுமையும் சகிப்பு தன்மையும் விடாமுயற்சியும் உன் அருகில் இருந்தால் இந்த வாழ்க்கையில் எதுவுமே தூரமில்லை என்பதனை நீ புரிந்து கொள்வாய்.
விட்டு கொடுப்பவர் வாழ்க்கையில் கெட்டு போனதாக ஒரு நாளும் சரித்திரம் கிடையாது. ஆனால் இந்த விட்டு கொடுப்பதும் அனுசரித்து போவதும் தொடருமேயானால் உனக்கென்று உணர்வுகள் என்ற ஒன்று இருப்பதையே எல்லோரும் மறந்து விடுவார்கள். உனக்கான உணர்வுகளை நீ சரியான நேரத்தில் சரியாக வெளிப்படுத்தி விட வேண்டும். யாருக்காக விட்டு கொடுக்கின்றோம், எதற்காக விட்டு கொடுக்கின்றோம் என்பதில் எப்பொழுதுமே அதிக கவனம் தேவை என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, இன்று உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரம் எப்படி ஆரம்பிக்கப் போகின்றது தெரியுமா? இது போன்ற விஷயங்களில் எல்லாம் நீ பெறுகின்ற தெளிவுதான் உனக்கான நல்ல நேரத்தை ஆரம்பித்து வைக்கின்றது. உனக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்களையும் உன்னை வாழ்க்கையில் அழிக்க நினைப்பவர்களையும் நீ ஒதுக்கி வைக்க வேண்டிய காலகட்டம் இப்பொழுது வந்துவிட்டது. என் பிள்ளையே, உரிமை உனக்கு எந்த இடத்தில் கிடைக்கின்றதோ அந்த இடத்தில் நீ உறவாக நின்றுவிடு. உரிமை எந்த இடத்தில் உனக்கு கிடைக்கவில்லையோ அந்த இடத்தில் ஒரு ஓரமாக கூட நீ நின்றுவிடக்கூடாது. அது உன் மரியாதையை நீயே குறைத்து கொள்கிறாய் என்பதை பொறுத்தது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, பக்குவப்பட்ட மனதும் மரத்து போன மனதும் எந்த உணர்ச்சிகளுக்கும் இடம் கொடுப்பதில்லை. இதுதான் இன்று உனக்கான நல்ல நேரத்தை தொடங்கி வைக்கக்கூடிய மிகவும் முக்கியமான விஷயம். உன்னுடைய மனது பல வழிகளை அனுபவித்து மரத்து போயிருக்கின்றது. எத்தனையோ கஷ்டங்களை தாண்டி பக்குவமடைந்திருக்கின்றது. இந்த நேரத்தில் உனக்கு வாழ்க்கையில் எந்த உணர்ச்சிகளும் வந்து விடாதல்லவா? இனிமேல் நீ எதிர்நோக்குகின்ற எல்லா விஷயங்களையுமே நீ தெளிவாகத்தான் எதிர்கொள்வாய். உன் வாழ்க்கையில் நீ அடைய நினைப்பதை எல்லாம் தெளிவாகத்தான் எதிர்கொள்வாய். என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் போட்டி போட்டு கொண்டு வாழலாம். ஆனால் ஒரு பொழுதும் மற்றவர்கள் மீது பொறாமை கொண்டு வாழக்கூடாது. அது வாழ்க்கையினுடைய மிக பெரிய சாபமாகும். இன்னொருவரின் முன்னேற்றத்தை கண்டு பொறாமை கொள்கிறோம் என்றால் உனக்கு அதைவிட திறமை அதிகமாக இருக்க வேண்டும். மாறாக அடுத்தவனின் திறமையைக் கண்டு பொறாமைப்படுகின்ற குணம் ஒருவனுக்கு இருக்கிறது என்றால் அவன்தான் இந்த வாழ்க்கையில் மிக பெரிய சாபத்தை பெற்றவனாவான். இது போன்ற கெட்ட குணம் அவனுக்கு வந்திருக்கின்றதல்லவா? அப்படியானால் அவனுக்கு கிடைத்தது சாபம்தானே. நீ ஏற்றுக்கொண்டவை எல்லாமே உனக்கு பிடித்தது என்ற அர்த்தம் கிடையாது. பயணங்களை மாற்றும் பொழுது பாதைகளையும் மாற்றித்தானே ஆக வேண்டும். அதனால் உன் வாழ்க்கையில் கிடைத்ததை எல்லாம் உனக்கு பிடித்ததாக நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, ஒருவர் செய்த உதவியினை எப்பொழுதுமே திருப்பி கொடுத்து விடலாம். அதற்காக அவர் செலவழித்த அந்த நேரத்தை உன்னால் திருப்பி கொடுக்க முடியாது. அம்மா சொல்வது புரிகின்றதா? ஒருவர் செய்த உதவி அந்த நேரத்தில் உனக்கு காலத்தினும் பெரிதாக இருந்திருக்கும். ஆனால் அந்த உதவியை பெற்றுவிட்ட பிறகு அது உனக்கு பெரிதாக தோன்றாது. மீண்டும் அந்த உதவியை அவர்களுக்கு செய்துவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைக்கின்றாய். ஆனால் உண்மை என்பது என்ன தெரியுமா? என் பிள்ளையே, அந்த நேரத்தில் அவர்கள் அந்த உதவியை செய்ததுதான் பெரிய விஷயம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அது உன்னுடைய மனதிற்குள் நின்றால் மட்டும்தான் அவர் செய்த உதவிக்கு நீ கொடுக்கின்ற நன்றி என்பதனை முதலில் புரிந்து கொள். உதவியை பெற்றால் மீண்டும் அந்த உதவியை செய்துவிட்டால் போதும், எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைப்பது தவறல்லவா? என் பிள்ளையே, இங்கு சொன்னபடி செய்வதற்கு யாரும் கிடையாது. ஆனால் எல்லாவற்றையும் கண்டபடி சொல்வதற்கு நிறைய பேர் இருக்கின்றார்கள். வாழ்க்கையில் இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு நீ உனக்கான நல்ல வாழ்க்கையை ஆரம்பிக்கப் போகின்றாய். எல்லாமே உனக்கு ஓரளவிற்கு புரிந்து விட்டது. எந்தெந்த வகையிலெல்லாம் கஷ்டங்கள் வரும் என்பது தெரிந்து விட்டது. இவற்றையெல்லாம் சமாளிக்கின்ற திறமை உனக்குள் இருக்கும் வரை இனி உன் வாழ்க்கையில் உனக்கு எல்லாமே நல்ல நேரம் மட்டும்தான். என் செல்ல குழந்தைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.